எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் தரோ EDO டீம் கரூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு VU43 PM அப்படிங்கிற மாடல் 4K மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்குது. அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு இது வந்து இன்பில்ட் டிகான் இருக்கிற மதர் போர்டு. ஸோ இதில் பெரிய எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் ஈஸியாக எப்படி இந்த மாடல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற உங்களுக்கு வந்து அப்டேட்டான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி VU43 ஒரு இன்பில்ட் டிகான் யூஸ் பண்ணிக்கிற மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மதர் போர்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது. இது பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ST பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்னோட AIO பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. AIO பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐசிஸில் வந்து சின்னதாக இருக்கும். ST பேனல்ஸ் போட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதோட வந்து இந்த லெவல் ஷிஃப்ட் DC எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் ஷிஃப்ட் தனியாக இருக்கும், DC செக்ஷன் தனியாக இருக்கும். அந்த மதர் போர்டு கையில் இல்லை ST இது. சப்போஸ் ST பேனல் போட்டிருந்தாங்கன்னா ஒரே பெரிய ஐசியாக இருக்கும், கம்பைண்டாக இருக்கும். ஸோ அந்த அந்த பேனலுக்கு இந்த மதர் போர்டை போட முடியாது, இந்த பேனலுக்கு அந்த மதர் போர்டை போட முடியாது. ஸோ இதுக்கு சேமான மதர் போர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த டிவி ஆன் பண்ணுறேன். இந்த டைம் இன்டர்வல் ஃபால்ட் அப்படிம்போம். கரெக்டான டைம் இன்டர்வல் கேப்ல வந்து இந்த ஃபால்ட் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த VGH சுவிட்ச் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்கேனிங் ட்ராக்ஸ்ல வந்து ஷார்ட் இருக்குன்னா அது கூட கம்பைண்டா ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும், ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் உருவாகும். அதனால வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து போயிட்டே இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு AIO பேனல் 6x6 AIO பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பேனல்ல AIO பேனல்லே நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து LC1 LC2 இருக்கும். இந்த LC1 LC2 மாறி சுவிட்ச் ஆகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி மதர் போர்டில் பாருங்க. இந்த மதர் போர்டில் ஒரே நிமிஷம். இது DC செக்ஷன், இது லெவல் ஷிஃப்டர். இந்த லெவல் ஷிஃப்டர் பாத்தீங்கன்னா இது ஒரு அனலாக் லெவல் ஷிஃப்டரா இருக்கும். இதுல வந்து ஒரு எனபிள் வோல்டேஜ் வந்து இந்த ப்ராசஸர்ல இருந்து ஒரு எனபிள் பல்ஸ் வந்து இந்த ஐசிக்கு பாத்தீங்கன்னா வந்து சுவிட்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அதாவது ஒரு 3.3 வோல்ட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அப்படி கட் ஆகும் போது எப்ப அந்த பாயிண்ட் 3.3 வருதோ VGH வந்து LC1 LC2 சுவிட்ச் ஆகும். எப்ப கட் ஆகுதோ மறுபடியும் சுவிட்ச் ஆகும். இது மாதிரி மாறி நடந்துட்டே இருக்கும். அந்த சுவிட்ச் ஆகிற டைம்ல ஏதோ ஒரு LC1 LC2 வந்து ரெண்டு சைட்ல போற LC1 LC2 ஏதோ ஒரு ஸ்கேனிங் ட்ராக்ல வந்து இந்த ஷார்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் உருவாயிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த சுவிட்சிங் ஆகிறத வந்து அரெஸ்ட் பண்ண போறேன். சுவிட்ச் ஆகாம கான்ஸ்டன்டா LC1ல VGH, LC2ல VGL, இல்ல LC1ல வந்து VGL, LC2ல VGH இது ரெண்டுமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி அரெஸ்ட் பண்ண போறேன். அதை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரிய பிளாக் பண்ணணும், வேற ஏதாச்சும் பண்ணணும்னா ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா ஒரு ட்ராக்கை கட் பண்ற மூலியமாகவோ இல்ல ஒரு ஜம்பர் போடுற மூலியமாகவே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணா பிக்சர் கிளியரா வந்துருது. ஸோ இந்த சைடு ஸ்டிப்ல தான் ப்ராப்ளமா இருக்குது. இருந்தாலுமே வந்து காமனா வந்து நம்ம சுவிட்சிங் ஆகிறத வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல ஜூம் ஆகல, உங்களுக்கு வீடியோல சைட்ல ஒரு இமேஜ்ல ஷேர் பண்றேன். இந்த ஐசில இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பின், ஐசியோட ஃபர்ஸ்ட் பின் ஜூம் ஆகுதா, இந்த ஐசியோட ஃபர்ஸ்ட் பின் ஜூம் ஆகலையே. சரி, ஓகே. இந்த பின் பாத்தீங்களா, இந்த பின் ஐசியோட ஃபர்ஸ்ட் பின். இதுதான் எனபிள், இந்த LC1 LC2 ஸ்விட்ச் பண்றதுக்கான எனபிள். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா ப்ராசஸர்ல இருந்து இது வழியா ஒரு 3.3 வோல்ட் வந்து இங்க கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த எனபிள் வந்து நான் வந்து ஃபிக்ஸ்டா பண்ண போறேன். ஒன்ஸ் இதை நான் கட் பண்ணி விட்டேன்னா LC1 LC2ல வந்து இது வந்து உங்களுக்கு VGH வந்து ஃபிக்ஸ்டா வந்துட்டு இருக்கும். இங்க சப்போஸ் இந்த பாயிண்ட்க்கு ஒரு 3.3 வோல்ட் பைபாஸ் பண்ணி கொடுத்தேன்னா அந்த VGH வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு கான்ஸ்டன்டா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு முறையிலேயே ஏதாச்சும் ஒரு முறையில வந்து இந்த இமேஜ் வந்து அரெஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ண போறேன். இந்த இடத்த கட் பண்றேன், இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் கட் பண்ணிட்டேன். பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ட்ராக் வந்து கரெக்டாக
இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பிக்சர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகலை. இப்போ படம் அடிச்சுட்டே கிடக்குது. இப்போ அந்த என்ன பண்ணலாம்னா, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 3.3 வோல்ட் பைபாஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இமேஜை ஷேர் பண்ணுறேன். நான் கிளியராக வீடியோவில் எடுக்க முடியல. இது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது, எடுக்க வர மாட்டேங்குது. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் இதோட இமேஜ் வந்து கிளியராக உங்களுக்கு பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, பக்கத்துலேயே ஒரு 3.3 வோல்ட் வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸில் அங்கேருந்து ஒரு ஜம்பர் மட்டும் இங்கே அடிச்சுட்டு இந்த ஐசி கொடுத்துருக்குறேன். இங்கேருந்து வர எனபிள் சப்ளை கட் பண்ணிட்டேன். இப்போ செட் ஆன் பண்ணி பார்க்கலாம். செட் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாமே வந்து லெவல் ஷிஃப்ட் ஆகி வரக்கூடிய ஸ்கேனிங் லைன்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா LC1 -10 வோல்ட் வரும். ப்ராப் மாற்றி வச்சிருக்கிறேன். -10 வோல்ட் வரும். செகண்ட் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் அப்படியே ஃபிக்ஸ்டாக நின்றுக்கும் இந்த ட்ராக்கை கட் பண்ணுறதுனால. ஸோ இது மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த டிவியில் மட்டும் கிடையாது. ஏஓ பேனல் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எல்ஜி பேனல் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த லெவல் ஷிஃப்டர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ, LC1 LC2ஓட சாரி இந்த ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்டி பேனல் யூஸ் பண்ணியிருந்தாலும் அங்கேயுமே இதே மாதிரி நீங்கள் ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி வந்து இந்த பேனல்ஸை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செட்டப் பார்க்கலாம். இப்போ வந்து கிளியராக ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல, வச்சு ட்ராக்கும் பிளாக் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஜம்பர் மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு ஜம்பர் மட்டும் அடிச்சாலே வந்து செட் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி யாராவது டவுட்ஸ் இந்த பேனலில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.